2 கலீஃபாக்கள் தொடர்ந்து கேட்டாங்க. அப்துல் மாலிக்கினுடைய மகன் ஹிஷாம் இப்னு அப்துல் மாலிக், இவங்க 2 பேரும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னது மீற மாட்டாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நிறைய பிரச்சனை பண்ண மாதிரி சில நல்லதும் பண்ணியிருக்கிறார். அதில் வந்து என்னன்னா, இன்னொரு ஸ்காலரை கூப்பிட்டு என்ன செய்கிறார், அவர் காலகட்டத்தில் இந்த ஹரக்காத்தையும் ஒழுங்குபடுத்துங்க, லெட்டர்ஸில் வந்து அந்த 18 பேஸ் லெட்டர்ஸ் தான் இருக்குது, அதில் ஒரு கிளாரிட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த செட் ஆஃப் ஸ்காலர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த செட் ஆஃப் ஸ்காலர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, அதை கரெக்ட் பண்ணுறாங்க. அபுல் அஸ்வத் ஐதியுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக 2 பேரும் அவங்க தான் வந்து இந்த லெட்டர்ஸுக்கான டாட்ஸ் எல்லாம் உருவாக்கி 28 லெட்டர்ஸ் இது அப்படின்னு அந்த ஷேப்ஸை கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் மற்றதெல்லாம் மாறுது. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் நடக்குது. அப்போ அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எப்படி அந்த ஸ்காலர்ஸ் கிட்ட டாட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி கேட்டார். அவர் டாட்னு சொல்லலை, ஒழுங்குபட்டுன்னு கேட்டார், அவங்க டாட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான் என்ன செய்கிறாரு, அடுத்தது இதெல்லாம் போட்டு முடிச்சோடனே குரானில் டோட்டலாக எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க இத்தனை வேர்ட்ஸ் இருக்குது. சரி, அப்போ குரானில் ஹாஃப் எங்கே வருது, அவங்க கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த சூறாவில் இந்த இடத்துல வருதுன்னு, அது வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்டதுக்காக அவங்க கவுண்ட் பண்ணி சொன்னது தான். இதுதான் குரானுடைய ஹாஃப் நெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ குரானை வந்து 4 குவார்ட்டராக பிரிச்சா அப்போ இதுதான் ரூபா அப்படின்னு சொல்லி குரானே 4ஆக பிரிக்கிறோம். சரி, வாரத்துக்கு ஒரு தடவை குரானை ஓது 7ஆக பிரித்து கொடுங்க அப்படிங்கிறான். அப்போ 7 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறான். அதுதான் மன்சில் அப்படிங்கிறது 7 நாளில் குரான் ஓதி முடிக்கிறதுக்காக பின்னாடி வந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட். மன்சில் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் மனாசில். அதுக்கப்புறம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்குறாங்க, சரி மாதத்துக்கு ஒரு தடவை குரான் ஓதி 30 பார்ட்ஸாக பிரித்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அடிப்படையில் ஈக்குவலாக 30 பார்ட்ஸாக பிரிக்கிறான், 30 பார்ட்ஸாக பிரிக்கிறான். அதுதான் 30 ஜூஸ். ஸோ மன்சில் ஜூஸு இந்த கிளாசிஃபிகேஷன் அல்லாஹ் இறக்குனது கிடையாது. அல்லாஹ் இறக்குன கிளாசிஃபிகேஷன் தான் சூரா ஆயா. அது கூட சூரா எக்ஸாக்ட் ஆயா அல்லாஹ் தான் இறக்குனாங்க. ஆனால் அதை வந்து கவுண்ட் பண்ணுறதுல டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் கொடுத்த கிளாசிஃபிகேஷன் தான் சூராவும் ஆயா. மன்சில் ஜூஸு இதெல்லாம் பின்னாடி வந்தவங்க ஏற்படுத்து. பர்டிகுலர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோட ரிக்வெஸ்ட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை குரான் ஓதி முடிக்கணும். ஸோ 7 பார்ட்ஸ், 7 மனாசில், மஞ்சள் மனாசில். சரி, மாதத்துக்கு ஒரு தடவை குரானை ரெகுலராக ஓதி முடிக்கணும். 30 பார்ட்ஸாக பிரிக்கணும், 30 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறான். எந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்க, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அடிப்படையில் பிரிக்கிறான். அதனால தான் மீனிங்கே இல்லாமல் திடீர்னு கட் ஆகும். ஓதிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா அந்த ஜூஸ் பிடிச்சிச்சுமா. ஏன்னா ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் கட் ஆகுதுன்னா ரீசன் அதுதான். அவங்க கண்டினியூட்டி பார்த்தெல்லாம் அது பிரிக்கல, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை பிரிச்சு ஈக்குவலாக 30 டிவைட் பண்ணி பிரிச்சு விட்டாங்க. அப்போ அது 30 பார்ட்ஸ் ஆயிடுச்சு. அது அரபியில் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ப்ளூரல் அஜ்ஸா, ஜூஸ் உடைய ப்ளூரல் அஜ்ஸா, மஞ்சள் ப்ளூரல் மனாசில், ஜூஸு அஜ்ஸா. சூரா சுவர், ஆயா ஆயாத் அல்லது ஆயி, அது மாதிரி இது ஜூஸு அஜ்ஸா, மன்சில் மனாசில். அப்போ கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகி ஒரு 150 இயர்ஸ்க்கு பிறகு தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த லெட்டர் ஷேப்ஸ், அந்த சிம்பிள்ஸ்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் இந்த வவல்ஸ் ஹரக்காத்துக்கான அந்த சிம்பிள்ஸ் வரும், ஃபத்ஹா கஸ்ரா தம்மா, அந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ், இதெல்லாம் 200 இயர்ஸ்க்கு பிறகு தான் வர ஆரம்பிச்சு. அந்த 160 இயர்ஸ் முடிகிற சமயத்தில் ஹலீல் இப்னு அஹ்மத் அல்-ஃபராஹிதி அவர் சில சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்தினார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆ சவுண்டுக்கு லெட்டரே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என்ன செய்வாங்க, அலிஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அலிஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சம்டைம்ஸ் வாவ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் யாவை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஹலீல் இப்னு அஹ்மத் அல்-ஃபராஹிதி தான் இப்போ வந்து என்ன செய்கிறாரு, அந்த ஆ சவுண்டுக்கு ஷேப் கொண்டு வராங்க. அதான் நம்ம பார்க்குற அந்த ஹம்சா, அது ஹம்சான்னு பேர் இருந்துச்சு, அந்த சவுண்டு இருந்துச்சு, நேம் இருந்துச்சு, ஆனால் ஷேப் இருக்கும். ஸோ ஆ சவுண்டு, அது ஒரிஜினலாக அம்சா அப்படின்னு பேர்.
பின்னாடி அது ஹம்சா அப்படின்னு மாறிடுச்சு. இதெல்லாம் நம்ம முன்னே கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அதுக்கான ஷேப்பை ஹலீல் இப்னு அஹ்மத் அல்-ஃபராஹிதி அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போது அரபிக் லெட்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு வந்துருச்சு, அரபிக் சிம்பிள்ஸும் பர்டிகுலர் ஷேப்புக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் படிக்க போகிறோம் சொல்கிறோம். இப்போ இந்த ஹலீல் இப்னு அஹ்மத் அல்-ஃபராஹிதி வந்து இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த ஃபைனல் ஷேப் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். அதுக்கு பிறகும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு, பட் ஃபவுண்டேஷன் அதையும் தாண்டி பில்டிங் கட்டினதெல்லாம் அவர் தான். இப்போ லெட்டர்ஸ்க்கு டாட் போட்டாச்சு, 29 லெட்டர் ஷேப்ஸ் வந்துருச்சு. அதை ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்க. இப்போ படிக்கும் போது எது பா, எது த, எது த அப்படிங்கிறத பிரித்து படிச்சிருக்கோம். இது வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு, என்ன டாபிக். அதே மாதிரி ஐன் ஐன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து படிச்சிருக்கேன். தால் தால், ரா ஜாய், சீன் ஷீன், ஃபாத் தால், இது எல்லாத்தையும் பா பா இதெல்லாம் பிரிச்சிருக்கோம். ஸோ லெட்டர்ஸை இண்டிவிஜுவலாக கிளியராக படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கிளியராக படிக்கிறதுக்கு பேர் தான் ஹிஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஜா அப்படின்னா என்னன்னா லெட்டரை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி தனியாக படிக்கணும். இத்தனை நாள் வந்து அதை கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா, பேஸ் ஷேப் மட்டும் இருக்கும். அதில் வந்து கீழே டாட் போடுறதா மேலே டாட் போடுறதா அந்த கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லாமல் 29 ஷேப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெட்டர் ஷேப்பையும் நம்ம தனியாக ஐடென்டிஃபை பண்ணி வரணும். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஷேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஐசோலேட் பண்ணுறது, அதுக்கு தான் ஹிஜா அப்படின்னு பேர். ஹிஜா அப்படின்னா அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணி கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அதுதான் ஹிஜா. ஸோ லெட்டர்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஹிஜா செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. டூயிங் ஹிஜா அப்படின்னா ஐடென்டிஃபைங் தட் லெட்டர் கரெக்ட்லி அண்ட் ப்ரொனவுன்சிங் இட் கரெக்ட். ஏன்னா இத்தனை நாள் வந்து 18 ஷேப்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ ஐடென்டிஃபிகேஷனில் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அது எந்த லெட்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அப்போ அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். தாவுக்கு பதிலாக தான் படிச்சுட்டு போயிடும், தாவுக்கு பதிலாக தான் படிச்சுட்டு போயிடும், அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஹிஜா செய்யும் போது அது கிளியர் ஆகும். இந்த ஹிஜா செய்கிறதுன்றது ஹலீல் இப்னு அஹ்மத் அல்-ஃபராஹிதி சமயத்தில் அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த லெட்டர்ஸுக்கு அதுலேருந்து என்ன பேர் அப்படின்னா அல் ஹுரூஃபுல் ஹிஜா அப்படின்னு சொல்லுவோம். அல் ஹுரூஃபுல் ஹிஜா அப்படின்னு அர்த்தம் லெட்டர்ஸ் which can be identified separately and pronounced correctly. அதுதான் அல் ஹுரூஃபுல் ஹிஜா அல்லது அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇய்யா அப்படின்னு சொல்லுவோம். அல் ஹுரூஃபுல் ஹிஜா அல்லது அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇய்யா அப்படின்னு சொல்லுவோம். ஹலீல் இப்னு அஹ்மத் அல்-ஃபராஹிதி அதுக்கு கொடுத்த நேம் என்னன்னா அல் ஹுரூஃபுல் அரபிய்யா, அல் ஹுரூஃபுல் அரபிய்யா அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ நம்ம பார்க்குற ஆர்டரில் இருக்கும், அலிஃப் பா தா அந்த ஆர்டரில் இருக்கும். அதனால அல் ஹுரூஃபுல் அலிஃப் பாஇய்யா அப்படின்னு அதுக்கு பேர் வரும். அலிஃப் பாஇய்யா அது ஆல்ஃபபெட்னு சொல்கிற மாதிரி அலிஃப் பாலேன்னு வந்ததா அலிஃப் பா ஆர்டரில் வர்றதுனால அதுக்கு அல் ஹுரூஃபுல் அலிஃப் பாஇய்யா அப்படின்னு பேர் உண்டு. அதை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும், ஹிஜா செய்ய முடியுங்கிறதுனால அதுக்கு ஹுரூஃபுல் ஹிஜாஇய்யா அப்படின்னு பேர் உண்டு. ஹிஜாஇய்யா அல்லது ஹிஜாஇ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அல் ஹுரூஃபுல் அரபியா, அரபிக் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ நம்ம பார்க்குற அந்த ஆர்டரில் இருக்குது. ஆக்சுவலாக அரபிக் லெட்டர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி வேறு ஆர்டரில் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குற அலிஃப் பா தா அந்த ஆர்டரில் கிடையாது. ஒரிஜினலாக அலிஃப் பா ஜீம் தால் இருக்குது, அப்ஜத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோடைய ஆர்டர் என்ன, அலிஃப் பா ஜீம் தால் ஹா வாவ் அந்த ஆர்டரில் வரும். அதனால் அந்த ஆர்டரை வந்து அல் ஹுரூஃபுல் அப்ஜதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த ஆர்டர் இப்போ ஹலீல் இப்னு அஹ்மத் அல்-ஃபராஹிதி கொடுத்த இந்த ஆர்டர் வந்து ஹுரூஃப் அலிஃப் பாஇய்யா இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ஜதியான்றது யூஸ் பண்ண மாட்டோம். சில பேர் மந்திரம் செய்கிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா. சில முஸ்லீம் ஹசரத்துங்க என்ன செய்வாங்க, நாங்கள் வந்து அரபி வச்சு மந்திரம்லாம் ஓதி பார்ப்போம் அப்படின்வாங்க. சூனியை வைக்கிறோம், சூனியை எடுக்கிறோம்வாங்க. இப்போ ஆல் கிதாப் வச்சுருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு லெட்டருக்கு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. இந்த அப்ஜதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அலிஃப் பா ஜீம் தால் இந்த ஆர்டரில் இருக்குன்னு, அதில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சேர்த்து படிக்கும்போது 786 வந்துடும். அதுதான் 786 இது. இப்போ தமிழ் எழுத்துக்கள் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, ஆ அப்படின்னா 1 அந்த மாதிரி அரபியில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் உண்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் இருக்கிற ரிப்பீட் ஆகக்கூடிய லெட்டர்ஸை விட்டுட்டு
ரிப்பீட் ஆகாத லெட்டர்ஸை மட்டும் வச்சு அது ஒன்றுத்துக்கும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ஆட் பண்ணி பார்த்தா டோட்டல் வந்து 786 வரும். அதான் அவங்க பிஸ்மில்லாவை சுருக்கமாக எழுதுறாங்க. அப்போல்லாம் ரசூல்லா கற்றுக் கொடுக்கல, அந்த மாதிரி எழுதுறது தவறு, அது பீஜா, அது ஒரு பாவமாகவும் ஆகிடும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்கிறது ஒரு இபாதாவை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். இபாதாவை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. 786 எழுதுறது அதெல்லாம் வந்து தப்பு, அது பிஸ்மில்லாஹ் ஈடுபடும் கிடையாது. அது செஞ்சால் பாவமாக நம்ம பாவம் தான். ஏன்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது குரான் ஒரு ஆயத்தும் கூட. குரானோட ஆயத்தை ஒரு இஷ்டத்துக்கு மாற்றிருந்தோம். அதுதான் யூதர்கள் செஞ்சாங்க, யஹூத் செஞ்சாங்க. 786 இதெல்லாம் தப்பு. நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்க. பிஸ்மில்லாஹ் எழுதுறது மேலே 786 எழுதுறது, வீட்டு கட்டினோடனே வெளியில் 786 போட்டு ஒரு திரை நட்சத்திரத்தை போட்டு வருது, இதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரீசன் தான். ஆனால் இப்போ அது வந்து அந்த குரூப்பை தவிர பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, அல் ஹுரூஃப் அல் அரபிய்யா, அதுக்கு இன்னொரு பேர் அலிஃப் பாஇ, அலிஃப் பா. இப்போ சீபவை அப்படின்னு சொல்லி ஒரு அரபிக் ஸ்காலர், அரபிக் கிராமருடைய பெரிய எக்ஸ்பர்ட், அவர் வந்து கிராமருக்கு ஒரு புக் எழுதுறார். அரபிக் கிராமருக்கான ஃபர்ஸ்ட் புக் அதுதான். அதுக்கு முன்னாடி அரபிக் கிராமருக்கு புக்கு கிடையாது. சீபவை அவர் தான் அரபிக் கிராமருக்கு ஃபர்ஸ்ட் புக் எழுதினவர். அந்த புக்கு வந்து பெருசு, டஃப்பும் கூட. சீபவையினுடைய அந்த புக், அது பேரே வந்து கிதாப், அல் கிதாப், அவ்வளோதான். அப்போ கிதாப் சீபவை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கிதாப்னா அல் கிதாப், அரபிக் கிராமரில் அல் கிதாப்னு சொன்னால் அது சீபவையினுடைய கிதாப் தான். அது பிகினர் லெவல் புக்கெலாம் கிடையாது, அட்வான்ஸ் லெவல் புக். இன்றைக்கி கிராமர் மட்டும் தானே படிக்கிறோம். அதில் என்னென்னலாம் இருக்குன்னா லெட்டர்ஸை பற்றிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஃபொனட்டிக்ஸ், ஃபொனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், சிமான்டிக்ஸ், ப்ராக்மேட்டிக்ஸ், இது எல்லாமே லாங்குவேஜ் ஸ்டடீஸில் உள்ளது, லிங்குஸ்டிக்ஸில் உள்ளது. அது கம்ப்ளீட் லிங்குஸ்டிக்ஸ் புக்கு, அட்வான்ஸ் லெவல் புக். இன்றைக்கி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ் யூனிவர்சிட்டிலையும் யூகே, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் உட்காந்து கிதாப் சிபிஐ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஆன்லைன் டிஸ்கஷன் குரூப்ஸ்லாம் உண்டு. என்னுடைய ஒரு டீச்சர்லாம் அந்த டிஸ்கஷன் குரூப்பில் இருந்தவங்க, இது இப்போ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீபவேகனுடைய அல் கிதாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அவர் சீபவே ஒரு ஆர்டர் சொல்லுவார், லெட்டர்ஸ். அது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா மஹ்ரஜுடைய ஆர்டர். இப்போ அலிஃப் பா தா ஸலாம் ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கா கிடையாது, அதாவது சவுண்ட் அடிப்படையில் ஆர்டரில் இருக்கா. மஹ்ரஜ் அடிப்படையில் சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன வரும், ஹம்சா வரும். ஹம்சா, அப்புறம் கூட ஹா, இது ரெண்டும் ஒரே இடத்துல வருது, வாய்ஸ் பார்ட் அப்படி வரும். அப்புறம் ஐன் ஹா, அப்புறம் வைன் ஹா, அப்புறம் ஆ, அப்புறம் கா காஃப், இந்த ஆஃப் காஃப், இதுதான் ஆர்டர். கடைசியாக வந்து மீமில் முடியும். இதுதான் மஹ்ரஜுடைய ஆர்டர். அப்போ அந்த ப்ரொனன்சியேஷன் ஆர்டர், ஃபொனட்டிக்ஸ் அடிப்படையில் இமாம் சீபவை ஆர்டர் பண்ணுறாங்க. ப்ரொனன்சியேஷன் அடிப்படையில் அதுக்கு அல் ஹுரூஃபுல் மஹ்ரஜியா அப்படின்னு பேர். அல் ஹுரூஃபுல் மஹ்ரஜியா அப்படின்னு பேர். நம்ம கிளாஸில் லெட்டர்ஸை படிக்கும் போது அது ஹுரூஃபுல் மஹ்ரஜியா அடிப்படையில் தான் நம்ம முதல்ல படிப்போம். ஏன்னா நமக்கு ப்ரொனன்சியேஷன் முக்கியம் இல்லையா, டீச்சர்ஸுக்கு, அதுவும் பிராண்ட் டீச்சர்ஸுக்கு ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ப்ரொனன்சியேஷனை பார்ப்போம். அப்படின்னா என்ன, மஹ்ரஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ லெட்டர்ஸை படிக்கும்போது நம்ம ஹுரூஃபுல் மஹ்ரஜியாவில் தான் பார்ப்போம், அந்த ஆர்டரில் தான் பார்ப்போம். ஸோ லெட்டர்ஸ், அரபிக் லெட்டர்ஸை 3 ஆர்டரில் பிரிக்கலாம். ஒன்று பழைய ஆர்டர், அல் ஹுரூஃபுல் அப்ஜதியா, அது வந்து அப்ஜத் அந்த ஆர்டர் இருக்குது, அலிஃப் பா ஜீம் தால் அதெல்லாம் சேர்த்து வந்து அப்ஜத்னு வரும் அந்த ஆர்டர். இப்போ அந்த ஆர்டரை யூஸ் பண்ணுறதே இல்லை, யாரும் நம்மளும் யூஸ் பண்ண போகிறது. இன்னைக்கு பாப்புலராக இருக்கிறது ஒரு ஆர்டர் தான், என்னது அலிஃப் பா தா அந்த ஆர்டர். அதனால் அதுக்கு அல் ஹுரூஃபுல் அலிஃப் பா இயா அப்படின்னு பேர். அதுதான் அரபிக் லாங்குவேஜோடைய இது. அதனால தான் அதுக்கு அல் ஹுரூஃபுல் அரபியா அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, இதெல்லாம் வந்து லெட்டர்ஸை இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணி கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதுக்கு அல் ஹுரூஃபுல் ஹிஜா அப்படின்னு பேர், அல்லது அல் ஹுரூஃபுல் ஹிஜா இயா அப்படின்னு பேர். இது ஆர்டர், இதுதான் இன்றைக்கி புக்ஸில் நம்ம பார்க்குற ஆர்டர். இமாம் சீபவை என்ன செஞ்சாங்க, சீபவை பற்றி ஒரு பாயிண்ட் உண்டு, இதை முடிச்சோன்னே கேளுங்க. இமாம் சீபவை வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்களுடைய கிதாப். அப்போது கீழேந்து அப்படியே மேலே அந்த 28 சவுண்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இமாம் சீபவை வந்து 36 சவுண்ட்ஸை லிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற லெட்டர்ஸ் வந்து 28 தான். அதனால் வந்து மற்றதெல்லாம் என்ன நடக்குன்னா அதெல்லாம் இந்த இதுதான் எஃபா இதெல்லாம் வரும்.
ஸோ அவங்க 36 சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு 11 சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அதை டிஸ்கிரைப்லாம் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரபியில் 50 சவுண்ட்ஸ்க்கு மேலே இருக்குன்றாங்க. ஆனால் எல்லா ட்ரைப்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் சவுண்ட்ஸுங்கிறது இந்த 28 சவுண்ட்ஸ் தான் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ அந்த 28 சவுண்ட்ஸை அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. அது எங்கேன்னு ஆரம்பிக்குது, ஹம்சா ஹாலேன்னு ஆரம்பித்து ப வ மீம்ல வந்து முடிச்சு. அதுதான் வந்து ஹுரூஃபுல் மஹ்ரஜியா அப்படின்னு வந்து சொல்கிறது. அந்த ஆர்டர் தான் நம்ம இன்ஷால்லா படிக்க போகிறோம். ஸோ இதுதான் அரபிக் லெட்டர்ஸ் வவல்ஸை பற்றி இன்ட்ரொடக்ஷன். இன்ஷால்லா இதே டாபிக்ஸை நம்ம தனித்தனியாக எடுத்து டீட்டெயிலாக பார்ப்போம். பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரொடக்ஷன், லாங்குவேஜ் ஆங்கிலேருந்து, லிங்குவிஸ்டிக்ஸ் ஆங்கிலேருந்து அரபிக் லெட்டரோட இன்ட்ரொடக்ஷன். இப்போ சீபவை பற்றி ஒன்று சொன்னேன் இல்லையா? சீபவை என்ன செஞ்சாங்க? புக் எழுதினாங்க. என்ன புக் எழுதினாங்க? கிராமர் புக். அதுதான் அரபிக் லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் கிராமர் புக். நஹ்வு சர்ஃப் அதுக்கான ஃபர்ஸ்ட் புக் அதுதான். சீபவை ஒரு அரபி கிடையாது, சீபவை ஃபார்சி. ஸோ சீபவையினுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஃபார்சி, பெர்ஷியன். சீபவை இஸ் நாட் அன் அரப். ஆனால் அரபியோடைய கிராமர் புக் அப்படிதான் இருக்கலாம். சீபவை அண்ட் ஃபார்சி. சில சீபவை வந்து அந்த வேர்டு எழுதும்போது சீபூயா அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் சீபவை. சீபவை சீபவை ஃபார்சி. ஏன்னா அவங்க ஃபார்சி, அவங்க ஃபேமிலியோடைய லாங்குவேஜ் எது? ஃபார்சி. அவங்க காலத்தில் அரபி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேரண்ட்ஸே அரபி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருக்கிற மாதிரி தான். வீட்டில் ஒரு லாங்குவேஜ், வெளியே ஒரு லாங்குவேஜ். அவங்க வெளியில் பேசுகிற லாங்குவேஜ் அரபி, வீட்டில் பேசுகிற லாங்குவேஜ் அல்லது அவங்க தாத்தா பாட்டிலாம் பேசுகிற லாங்குவேஜ் ஃபார்சி. ஃபார்சி பேக்ரவுண்டு வந்தவங்க தான் அரபியினுடைய ஃபர்ஸ்ட் கிராமர் புக் எழுதுகிறாங்க. சின்ன புக் கிடையாது, பெரிய புக். பிகினர் லெவல் கிடையாது, அட்வான்ஸ்டு. இன்றைக்கி அரபி படிக்கிறாங்கன்னா இன்றைக்கி அரபில் எப்படி படிப்பாங்க? பெரும்பாலும் ஆஜுர்மியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்ருல் நதா, முன்ஹக்குல் இராப் இதெல்லாம் படிப்பாங்க. அல்ஃபியத் இப்னு மாலிக் படிப்பாங்க, அதோட நிறுத்திடுவாங்க. அது சகலம் போனால் பெரும்பாலும் அல்ஃபியத் இப்னு மாலிக். இந்தியன் மதரசாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காஃபியா ஷாஃபியாவோட நிறுத்திடுவாங்க. அதுக்கும் மேலே படிக்கிறது தான் சீபவையினுடைய. இது இந்த கடைசி பாயிண்ட் எதுக்குன்னா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சீபவை வந்து அரபி இல்லை, பார்சி. ஆனால் அவர் புக்கை தான் எல்லா அரபிகளும் அவர் எழுதின காலத்துலேருந்து பயன்படுத்தி. அதுவும் ஒரு லாங்குவேஜோட டஃபஸ்ட் போர்ஷன் இது, ப்ரொனன்சியேஷன், கிராமர் இதெல்லாம் தான். அது எல்லாமே அவர் பண்ணியிருக்கு. அப்போ இது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளும் அந்த ட்ரை பண்ணால் சீபவை மாதிரி ஆகணுமோ இல்லையோ, சீபவையோட புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீச் பண்ணுறது அவருக்காவது ஆகணும். இன்றைக்கி அதெல்லாம் செய்ய முடிஞ்சால் நீங்கள் அரபியில் பெரிய ஸ்காலர். சீபவையோட புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சாலே பெரிய ஸ்காலர். ஃபைன், நம்ம இந்த இடத்துல இப்போ ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ அரபியோட பேக்ரவுண்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஒரிஜினலாக எத்தனை சவுண்ட்ஸ் இருந்துச்சு, லெட்டர்ஸ் இருந்துச்சு, எத்தனை ஷேப்ஸ் இருந்துச்சு, இந்த ஷேப் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு. நான் எதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி முக்கியமாக சொல்கிறேன்னா 2 காரணங்களுக்காக. ஒன்று, குர்ஆன்ங்கிறது அரபி லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ அரபி லாங்குவேஜை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கட்டாயம் இருக்கும், ஒரு தாரீஃப் கட்டாயம் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், தஜ்வீத் அப்படிங்கிற அந்த நாலேஜ், அந்த எல்ம் எப்போ டெவலப் ஆச்சு அது நமக்கு தெரியும். தஜ்வீதில் இருக்கிற எல்லாமே வந்து புனிதமானதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது சொல்லுவேன், சில ரூல்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக ரூல்ஸே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணாலும் தப்பு கிடையாது. அதை ஓதுறதுனால எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் தஜ்வீத் புக்ஸில் அதெல்லாம் தஜ்வீத் ரூல்ஸ்னு இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம். ஆனால் இந்த டெவலப்மெண்ட்டோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ரூலே வந்து 300 இயர்ஸ்க்கு பிறகு தான் வந்திருக்கு, இந்த ரூல் வந்து 600 இயர்ஸ்க்கு பிறகு தான் வந்திருக்கு, இந்த ரூல் வந்து இப்போ தான் ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணும்போது தான் ஆட் பண்ணாங்க இந்த ரூல். அல்லது இந்த சிம்பிள், நிறைய சிம்பிள்ஸ், குறிப்பாக இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில் குரான் பிரிண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான சிம்பிள்ஸ் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுன்னா அதில் ஒரு சிம்பிள் கூட ரசூலா காலத்தில் கிடையாது. இன்றைக்கி நம்ம குரானில் பார்க்குற எந்த சிம்பிளுமே ரசூலா காலத்தில் கிடையாது. லாங் வவல் சிம்பிளை தவிர அது வந்து ரைட்டிங் புக்லேயே வந்துடும். அலிஃப் மத்தியா, வாவ் மத்தியா, யா மத்தியா, அது மட்டும் இருக்கும். அது கூட பல இடங்களில் இருக்குது. அது ரசூலா காலத்தில். ஸோ இன்றைக்கி பார்க்குற எந்த டாட்டோ எந்த ஸ்லாஷோ அது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம குரான் ஓதலில் பார்க்குற சிம்பிள்ஸ் அதுவும் தஷ்கீல் கேட்டகரியில் வந்துடும். பர்டிகுலராக இந்த இந்தியன் பிரிண்டில் வரக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப பின்னாடி ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கெல்லாம் எந்த புனிதமும் கிடையாது. அதை குரானுன்னே சொல்லக்கூடாது. ஏன்னா அது குரான் கிடையாது. குரானுங்கிறது
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எது எழுத்து வடிவத்தில் வந்ததோ அந்த ரஸ்முல் உஸ்மானி அடிப்படையில் முஸ்ஹஃப் உஸ்மானியில் என்ன இருக்குதோ அதுதான். மற்ற எல்லாம் குரானை படிக்கிறத ஈஸியாக்கி வைக்கிறதுக்காக நமக்கு ஆட் பண்ணப்பட்டுச்சு. குரானை படிக்கிறத அக்யூரேட் ஆக்கி வைக்கிறதுக்காக பின்னாடி ஆட் பண்ணிருக்கு. ஆனால் இன்னைக்கு அதுவே ஒரு தலைவலியாக மாறிடுச்சு. 10 சிம்பிள் இருந்தால் ஓகே, 30-40 சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சிம்பிளுடைய மீனிங்கை தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணுறதுக்குள்ள அதுவே ஒரு டஃப்பான விஷயம் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு தஜ்வீத் படிக்கிறது கஷ்டம்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சால் எதுன்னு நீங்கள் கிளியராக பிரிச்சுருவீங்க. சுருக்கமாக சொன்னால் தஜ்வீதோட ரூல்ஸை 3ஆக பிரிச்சிடலாம். அது 3 லைனாக சொல்லி இந்த கிளாஸை கன்க்ளூட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த லஹ்னுல் ஜலி ஓப்பன் மேனிஃபெஸ்ட் மிஸ்டேக்ஸ், மேஜர் மிஸ்டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் ஓதுறதுக்கு என்ன தேவையோ அதுதான் ஆக்சுவல் தேவை. ஆக்சுவல் தேவைன்னா அதுதான் ஆக்சுவல் அரபிக் லாங்குவேஜ் முடியும். லெட்டர்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அந்த ஹரக்காத் ப்ளஸ் மற்ற விஷயங்கள், அதாவது இந்த தஷ்கீலை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, இந்த 2 தான். இது 2 கரெக்டாக தெரிஞ்சுன்னா நீங்கள் குரானை கரெக்டாக ஓதிட்டீங்கன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் என்ன, அதுக்கு பிறகு லஹ்னுல் ஹஃபி இல்லாமல், ஹிடன் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஓதுறது, அதையெல்லாம் அவாய்ட் பண்ண என்ன நடக்கும், ரிசைட்டேஷன் பியூட்டிஃபுல்லாக மாறும். அதுக்கு பேர் தான் தஜ்வீத். தஜ்வீதுன்னு என்ன, அழகாக்கிறது தான், கரெக்டாகிறது அர்த்தம். கரெக்டாகிறதெல்லாம் லஹ்னு ஜலி இல்லாமல் ஓதும் போதே முடிஞ்சிடும். உங்களுடைய அந்த மஹாரிஜ் ஹரக்காத்தை பற்றி படிக்கும் போதே அது முடிஞ்சிடும். அதனால தான் அந்த மஹாரிஜ் ஹரக்காத்துன்னு நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதில் மிஸ்டேக் வந்துச்சுன்னா திலாவா மிஸ்டேக் வந்துச்சு. ஸோ பார்ட் 1 வந்து அந்த விஷயம் மஹாரிஜ் அண்ட் ஹரக்காத். பார்ட் 2 என்ன, அதுதான் பியூட்டிஃபிகேஷன், அழகாக்குது, அதுதான் தஜ்வீத். அதில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பாதி ரூல்ஸ் தான் ஆக்சுவல் ரூல்ஸ், மீதியெல்லாம் அந்தந்த டீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு. அந்த இசையெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீங்கள் எதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ரூல் படித்து வச்சுருப்பீங்களோ அதெல்லாம் லேட்டர் டே டீச்சர்ஸினுடைய அடிஷன்ஸ். அதில் நீங்கள் மாற்றுவதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இன்றைக்கி நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டில் பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த முஸ்ஹஃபில் பார்க்குற சிம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து அக்யூரேட் ஆகிறோம், ஈஸி ஆகிறோங்கிற பேரில் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு, அப்போ நம்ம அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கும்போது எதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எதெல்லாம் லேட்டர் டே அடிஷன்ஸ், எது குரான் இல்லை அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்களுக்கு அதில் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்லுங்கள். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யணும்னு அவசியம் இல்லை, ஹோம்ஒர்க்லாம் கிடையாது. உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இன்கேஸ் உங்களுக்கு தஜ்வீத் ரூல்ஸ் நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்க. மக்கா ஹரமனுடைய இமாம்கள், மக்கா ஹரம் தெரியுமா, ஹரம்னா என்ன, அந்த காபா அதில் இருக்கிற பள்ளிவாசல் இருக்குல்ல, அதுதான் மக்காவுடைய ஹரம் ஷரீஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எப்பவுமே 4 பேர் இமாமா இருப்பாங்க. சவுதி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து லாஸ்ட் ஒரு 90 இயர்ஸாக 4 இமாம்கள் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ரொட்டேஷனில் தொழில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மதினால அப்படி தான் 4 பேர் இமாமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ரொட்டேஷன் தொழில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மக்கா ஹரமுடைய இமாம்கள் வந்து பாப்புலர். குறிப்பாக லாஸ்ட் 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ரொம்ப பாப்புலர். அதே சவுத் ஷுரைன் பாப்புலர். அப்துல் ரஹ்மான் சுதைஸுடைய இதை லிசன் பண்ணி பாருங்கள். கண்டிஷன் இதுதான், உங்களுக்கு தஜ்வீத் நல்லா டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா. அதில் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சவங்களை விட்டு இந்த கிராத்தை கேட்க சொல்லுங்கள். அப்துல் ரஹ்மான் சுதைஸ் வந்து தஜ்வீத் ரூல்ஸில் நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஜ்வீத் ரூல்ஸில் நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஓதுறாரு, அவர் தஜ்வீதிலே மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கேட்குற நம்ம டென்ஷன் ஆகிடும். இப்போ ஹரம் இமாம் அவருக்கு மிஸ்டேக்கு நீ கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு கேட்கணும். ஃபேக்ட் என்னன்னா, அவர் நல்லா ரிசர்ச் பண்ணி படிச்சிருக்கோம். சும்மா ஓத தெரிஞ்சாலும் ஹாஃபிஸாக இருந்தாலும் ஹரம் இமாமெல்லாம் ஆக முடியாது. அவர் வந்து ஷரியா ஸ்டடீஸில் பிஹெச்டி, அவர் வந்து பெரிய முஃப்தி, ஃபத்வா கொடுக்குறாரு, அவர் பெரிய ரிசர்ச்சர். அவர் தஜ்வீதெல்லாம் படித்து பார்க்கும்போது நீங்கள் எதெல்லாம் தஜ்வீதுன்னு சொல்கிறீங்களோ அதில் பாதி வந்து தஜ்வீதே கிடையாது, இதுக்கெல்லாம் ப்ரூஃபே இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க. அதனால தான் அவங்க அந்த எதை ரூல்னு இவங்க சொல்கிறாங்களோ அதை எங்களுக்கு நோட் பண்ணுவோம். இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, இது என்னுடைய ஓன் ஐடியா கிடையாது. இப்போ நான் சொல்கிற உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய ஸ்காலர்ஸோடைய புக்ஸில் இருக்குது. அதுக்கு நான் ஆரம்பத்திலேயே சில கிதாபுகளை சொன்னேன். போன கிளாஸோட பிகினிங் சொன்ன ஞாபகம் இருக்கா? இது வந்து உலூமுல் குர்ஆனுடைய ஒரு போர்ஷன். உலூமுல் குர்ஆன் ஒரு பெரிய சப்ஜெக்ட், உலூமுல் குர்ஆனுடைய ஒரு போர்ஷன். இந்த டிஸ்கஸ் பண்ணுற சப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இமாம் சுயூத்தியுடைய அல்-இத்கான் ஃபீ உலூமுல் குர்ஆன் அந்த புக்கில் இருக்குது. அப்புறம் இமாம் ஜர்ஹானியுடைய மனாஹிலுல் இர்ஃபான், அது உலூமுல் குர்ஆனுடைய இன்னொரு கிதாப், அதில் இருக்குது. இமாம் ஜர்கஷியுடைய கிதாப் இருக்குது, அல் புர்ஹான், அதில் இருக்குது. அதுலேருந்து எடுத்தது, அதுலேருந்து இன்னும் சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆட் பண்ணுறது, அதுலேருந்து தான் உங்களுக்கு எடுத்து நடத்துகிறேன். ஸோ நீங்கள் வரக்கூடிய கிளாஸில் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. அது நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். இது சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா,
நீங்கள் பாண்டிச்சேரியில் இல்லை, இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டில் எங்கே போனாலுமே இந்த டீட்டெயில்ஸை கவர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கவர் பண்ணுறது இல்லை. இந்தியாவிலுமே ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே கவர் பண்ணுறாங்க இந்த டீட்டெயில்ஸ். அதை தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நடத்துகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் கோர்ஸ், பிகினர் லெவல் கோர்ஸ் கிடையாது, இன்டர்மீடியட் லெவல் கோர்ஸ் கிடையாது, இது அட்வான்ஸ் கோர்ஸ். அதனால தான் இந்த ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவேன். முஸ்ஹாஃபுடைய அந்த ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எந்த ஹிப்ஸு கோர்ஸும் நடத்த மாட்டாங்க. ஹிப்ஸு முடிச்சுட்டு காரிக்காக படிப்பாங்க, கிராத்துக்கு அதுலேயுமே கூட நடப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மெயினாக சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, உங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நாலேஜ் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதில் வந்து எது ரசூல்லா கிட்டேருந்து வந்தது, எது சஹாபா காலத்தில் டெவலப் ஆச்சு, எது அதுக்கு பின்னாடி டெவலப் ஆச்சு, எது 200 இயர்ஸ்க்கு பின்னாடி டெவலப் ஆச்சு, இதெல்லாம் தெரியும் போது எது ரியல் ரூல், எது நம்ம வசதிக்காக நம்மளே ஏற்படுத்தி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எது எது நம்ம வசதிக்கு கொண்டு வந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபைனல் ஸ்டேஜ் என்ன ஆகும், இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சு, ஹிஸ்ட்ரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பிறகு நீங்கள் குர்ஆனை ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு லெட்டர் வரும்போதும் ஏன் இந்த லெட்டர் இங்கே வந்திருக்கு, ஏன் இந்த லெட்டர் இங்கே வரல, ஏன் இந்த லெட்டர் வந்து நம்ம சொல்லிட்டு ஓதாமல் சைலண்டாக விடும், ஏன் இந்த சிம்பிள் இங்கே வந்துருக்கு, எல்லாத்தையும் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நிமிஷம். லாஜிக்கலாக சும்மா பிளைண்டாக கிடையாது, இது இப்படி தான் வரும், இதுதான் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அப்ரோச் நம்ம வெளியே வந்து நிமிஷம். ஒரு ஸ்காலர்லி அப்ரோச், நாலேஜ் பேஸ்ட் அப்ரோச் மூவ் ஆகிடும். ஸோ கிளாஸஸுக்கு கரெக்ட் டைம் போவாங்க, ஒழுங்காக ரிவிஷனே என்ன ரீவிசிட்டிங், மறுபடியும் விசிட் பண்ணுறோம். ஸோ கீப் விசிட்டிங், டெய்லி ஒரு 10 minutes ஒதுக்கி படிச்சுப்பாங்க. மனப்பாடம் பண்ண தேவை, ஆனால் டெய்லி அதை ஒரு தடவையாவது வாசிக்கிறீங்க அப்படின்னா சரியா. ஸோ பி சீரியஸ், குர்ஆனுடைய சீரியஸாக இருப்பான். பிகாஸ் குர்ஆன் என்ன செய்யும், யௌமுல் கியாமஹ்ல அல்லாஹ் நம்மளுக்கு